குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 23 எக்கனாமிக் பயாலஜி. ஸோ இப்போ இதை தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இப்போ எக்கனாமிக் பயாலஜி அப்படின்னா, அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், அதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டண்ட் பிளான்ட்ஸு, அதுலேருந்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி கல்ச்சர் பண்ணுறோம், அதுலேருந்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ஸோ இப்போ இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, த கிஃப்ட் ஆஃப் நேச்சர் இஸ் ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டெட் அண்ட் thus a variety of useful products are obtained from plants. ஸோ இப்போ நேச்சர் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு எடுத்தோம்னா இட்ஸ் அன்லிமிட்டெட் அண்ட் thus a variety of useful products are obtained from plants. Economic uses of plants are varied and therefore the scope of improvement and their cultivation is immense. So floriculture and horticulture have gained considerable public attraction. So floriculture அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை வளர்க்குறது, அண்ட் ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைன்னு சொல்கிறோம், ரைட்டா? ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேவ் கெயின்டு கன்சிடரபிள் பப்ளிக் அட்ராக்ஷன். ஸோ இப்போ நம்ம பீப்புள்ஸ், காமன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுலேயும் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கனாலும் கூட என்ன பண்ணுறாங்க, வெறும் வீட்டை மட்டுமே கட்டுறதில்ல. ஸோ அவங்களும் ஒரு கார்டன் மேக் பண்ணுறாங்க. ஸோ வீட்டுக்கு முன்னால் அழகுக்கு தாவரங்கள் வளர்க்குறது, அல்லனா வீட்டுக்கு பின்னால் தோட்டம் போடுறது, மாடி தோட்டம் போடுறது. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. In recent scenario, more emphasis is given to the progress of economic aspects of zoology like aquaculture, culture of fish, prawn, crabs, pearl and edible oysters, vermiculture, apiculture and dairy farming, which are gaining more importance as animal-based farming due to their economic and commercial values. ஸோ இப்போ இதே மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் zoology அப்படின்னு எடுத்தோம்னா aquaculture. ஸோ அப்போ நீரில் வளர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது, ஃபிஷ்ஷு, ப்ரானு, கிராப்பு, பியல்னா முத்து வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் எடிபிள் ஆயிஸ்டர்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய நத்தைகள். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் அக்வாகல்ச்சரில் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி வெர்மி கம்போஸ்ட்னா இந்த மண்புழு வளர்க்குறது, தேனி வளர்க்குறது, ஏபிகல்ச்சரு, டைரி ஃபார்மிங், மில்க் அண்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் டைரி ஃபார்மிங், கால்நடை பண்ணை வைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மோர் இம்பார்ட்டன்ட் அஸ் அனிமல் பேஸ்டு ஃபார்மிங். அனிமல் பேஸ்டு ஃபார்மிங் அப்படின்னா இப்போ பண்ணைகள், ரைட்டாக, விலங்கு பண்ணைகள் வைக்கிறது மூலமாக, கால்நடை பண்ணைகள் வைக்கிறது மூலமாக, அல்லது மீன் பண்ணை இந்த மாதிரி வைக்கிறது. Due to their economic and commercial values, animal farming has now become an agro-based entrepreneurship and is beneficial to rural farmers. ஸோ இப்போ அனிமல் ஃபார்மிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா become an agro-based entrepreneurship அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ், வேளாண்மை சார்ந்த ஒரு தொழில் அல்லது வேளாண்மை சார்ந்த ஒரு வணிகமாக இருக்குது. அண்ட் இஸ் பெனிஃபிஷியல் டு ரூரல் ஃபார்மர்ஸ். அப்போ ரூரல் ஃபார்மர்ஸ் அப்படின்னா வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த உள் கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க தான் ரூரல் ஃபார்மர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்க பயனடையும் விதமாக பண்ணுறது தான் இந்த அனிமல் ஃபார்மிங்ஸ். வில் ஸ்டடி அபவுட் தம் எலாபரேட்லி இன் திஸ் லெசன். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சர், பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஹார்டிகல்ச்சர் இஸ் எ branch of agriculture that deals with the cultivation of fruits, vegetables and ornamental plants. அப்போ ஹார்டிகல்ச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸு, கனிகளை உற்பத்தி செய்யக்கூடிய மரங்களை வளர்க்குறது, வெஜிடபிள்ஸு, காய்கறிகளை வளர்க்கக்கூடிய, காய்கறியை கொடுக்கக்கூடிய தாவரங்கள் வளர்க்குறது, அண்டு ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள். ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலைத்துறை அல்லது தோட்டம் வளர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. The word horticulture is derived from the Latin words hortus meaning garden and colere meaning to cultivate. ஸோ அப்போ தான் hortus colere அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா என்னது, கார்டன் கல்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ ஹார்டிகல்ச்சர் இஸ் போத் எ சயின்ஸ் அண்ட் அன் ஆர்ட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ஸ் வித் இம்ப்ரூவ்டு க்ரோத், குவாலிட்டி, ஈல்டு அண்ட் வித் ரெசிஸ்டன்ட் டு டிசீசஸ், இன்செக்ட்ஸு, ஸ்ட்ரெஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இந்த ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா போத் எ சயின்ஸ், எது an art of growing plants with improved growth, quality, yield and with resistant varieties. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட்ஸ்னால் இப்போ அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் கொண்டு வர்றது, டிசைன்ஸை கொண்டு வர்றது, இது எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். வித் இம்ப்ரூவ்டு, எதை இம்ப்ரூவ் பண்ணுறோம், க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறோம், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம், ஈல்டு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தோட்டக்கலையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒட்டு செடியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ ஒட்டுச்செடி, ஒட்டு மாங்காய், ஒட்டு கொய்யா, ஒட்டு முருங்கை, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரூவ்டு குவாலிட்டி அல்லது இம்ப்ரூவ்டு க்ரோத் ஆஃப்
இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ வெவ்வேறு வகையான பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஒட்டு போட்டு ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ அதெல்லாம் தான் வந்து பார்த்தா இதில் இருக்குது. அண்டு ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ், இன்செக்ட்டு, ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட்னா கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸாக இருக்கலாம் அல்லது சாயில் கண்டிஷன்ஸாக இருக்கலாம். ஓகேவா? தெர் ஆர் 4 மெயின் கிளாஸஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஒன்று வந்து பார்த்தோன்னா போமாலஜி, ஃப்ரூட் ஃபார்மிங்கு. ரெண்டாவது ஒலரிகல்ச்சர், வெஜிடபிள் ஃபார்மிங்கு. மூணாவது ஃப்ளோரிகல்ச்சர், ஃப்ளவர் ஃபார்மிங்கு. நாலாவது லேண்ட்ஸ்கேப் கார்டனிங்னா இந்த புல் தரையெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, லேண்ட்ஸ்கேப். ஸோ அப்போ அதுதான் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போமாலஜி ஆர் ஃப்ரூட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்ம் போமாலஜி இஸ் derived ஃப்ரம் த லத்தின் வேர்டு. போமம் மீன்ஸ் ஃப்ரூட் அண்ட் லாஜி மீன்ஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். போமம்னு என்னது, ஃப்ரூட். ஸோ அப்போ ஃப்ரூட்டை பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடி தான் என்னென்னு சொல்கிறோம், ஸ்டடியை தான் போமாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இட் டீல்ஸ் வித் டெவலப்மெண்ட், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் குவாலிட்டி, கல்டிவேஷன் டெக்னிக்ஸு, ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பீரியட்ஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போமாலஜியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். என்னென்ன பண்ணுது, டெவலப்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு தாவரம், கனியை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரத்தில் மேம்பாடை கொண்டு வர்றது. மேம்பாடு அப்படின்னா இப்போ ஒரு மாஞ்செடி இருக்குது அப்படின்னா அந்த மாஞ்செடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு குட்டையான மாஞ்செடி வேணும் அப்படின்னா அந்த குட்டையான மாஞ்செடியை நம்மளால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பழத்தில் வந்து கொட்டை பெருசாக இருக்குது, சாப்பிடக்கூடிய பகுதி கம்மியாக இருக்குது. ஸோ ஃப்ளஷி ரீஜன்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய வெரைட்டி வேணும் அப்படின்னா அதை ஹைப்ரிட் பண்ணுறது. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட். என்ஹான்ஸ் ஆஃப் ஃப்ரூட் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா உள்ள அந்த நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூஸி அதிகமாக இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும், புளிப்பு இருக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்கணும். உள்ளே வந்து பார்த்தோன்னா ஃப்ளஷ் வந்து ஃபைபராக இருக்கக்கூடாது, அதாவது நார் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கணும் தான் ஃப்ரூட் குவாலிட்டி. கல்டிவேஷன் டெக்னிக்ஸு. ஸோ இப்போ கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறம்போது அதை ஒட்டுக்கண்ணா வளர்க்குறோமா அல்லது வேறு எது வந்து ஹைப்ரிட் பண்ணுறோமா, அதுதான் வந்து கல்டிவேஷன் டெக்னிக்ஸு. ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பீரியட். அப்போ ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பீரியட் அப்படின்னா அது எப்போ ஈல்டிங் கொடுக்குதோ அந்த ஈல்டிங் அந்த பருவத்தில் கரெக்டாக நம்ம அந்த சீசனுக்கு என்ன பண்ணுறோம், சீசனுக்கு தகுந்த கனிகளை நம்ம ஈல்டிங் எடுக்கிறது. ரிடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ அப்போ ரிடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, ஒரு பழத்தை உருவாக்குறதுல ஆகக்கூடிய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. அப்போ ஒரு மாமரத்தை வளர்த்து ஒரு வருஷத்தில் நம்ம மாங்காய் பறிக்கணும், நல்ல ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செலவு பண்ணுறதுலையே பூச்சி மருந்து அடிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா களை எதாவது இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறோம், வண்டி எதாவது இருக்குதுன்னா அதுக்கு தெளிக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா போமாலஜியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ரெண்டாவது ஒலரிகல்ச்சர் யார் வெஜிடபிள் ஃபார்மிங்னு சொல்லுவோம். சேம் ஃப்ரூட் மாதிரியே தான் வெஜிடபிள்ஸு. ஸோ ஒலரிகல்ச்சர் இஸ் த சயின்ஸ் ஆஃப் க்ரோயிங் வெஜிடபிள்ஸு. வெஜிடபிள் ஃபார்மிங் கேன் பி கிளாசிஃபைடு into கிச்சன் ஆர் நியூட்ரிஷன் கார்டனிங், ரெண்டாவது கமர்ஷியல் கார்டனிங், மூணாவது வெஜிடபிள் ஃபோர்சிங். ஸோ இப்போ இந்த 3 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா கிச்சன் கார்டனிங். ஸோ இப்போ கிச்சன் கார்டனிங் நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம வீட்டு புடைக்காலியில் வளர்க்கக்கூடிய செடிகளை தான் கிச்சன் கார்டனிங்னு சொல்லுவோம். ஸோ கிச்சன் கார்டனிங் இஸ் க்ரோயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் ஸ்மால் ஸ்கேல் அட் ஹவுஸ் ஹோல்டு. எக்ஸாம்பிள் பீன்ஸு, கேபேஜ், லேடிஸ் ஃபிங்கர், டொமேட்டோ, பிரிஞ்சால், கேரட், ஸ்பினாச் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னால் கருவேப்பிலை செடி வளர்க்குறது அல்லது கொத்தமல்லி போட்டுருக்கிறது, புதினா தலை வச்சுருக்கிறது, புளிச்சக்கீரை வச்சுருக்கிறது, தக்காளி செடி, மிளகா செடி. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிச்சன் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல் கார்டனிங். ஸோ இப்போ விவசாயத்துக்கு அதாவது வணிக நோக்கத்தோடு பண்ணக்கூடியது. இட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல்ஸ் டு பி சோல்ட் இன் மார்க்கெட்ஸ். ஸோ இப்போ கடையில் கொடுக்கறதுக்கு, மார்க்கெட்ஸில் விற்கிறதுக்காக, வணிகம் செய்வதற்காக வளர்க்கக்கூடியது கமர்ஷியல் கார்டனிங்கு. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் ஃபோர்சிங். இட் இஸ் த மெத்தட் ஆஃப் க்ரோயிங் வெஜிடபிள்ஸ் இன் பில்டிங்ஸு, க்ரீன் ஹவுசஸ், கோல்ட் ஃபார்ம்ஸு ஆர் அண்டர் அதர் ஆர்டிஃபிஷியல் க்ரோயிங் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள் ஃபோர்சிங்கு. இப்போ கிராமங்கள் அப்படின்னா எல்லாத்து வீட்லேயும் புடைக்கால் இருக்கும், யார்கிட்ட கொஞ்சம் நிலம் இருக்கும், அதில் நம்ம ஃபார்மிங் பண்ணிக்கலாம். இப்போ சிட்டிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலம்லாம் இருக்காது, புடைக்காலிலாம் இருக்காது. அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு மொட்டை மாடிகளில் தோட்டம் போடுறது. ஸோ இப்போ அதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா வெஜிடபிள் ஃபோர்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வெஜிடபிள் ஃபோர்சிங் அப்படிங்கிறது இந்த மோஸ்ட் இன்டென்சிவ் டைப் ஆஃப் வெஜிடபிள் க்ரோயிங். எக்ஸாம்பிள் கேபேஜ், டொமேட்டோ, பிரிஞ்சால், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வெஜிடபிள் ஃபோர்சிங் சொல்லுவோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா வெஜிடபிள் ஃபோர்சிங் எங்கே பண்ணியிருக்காங்க, வீட்டு மொட்டை மாடியில் பண்ணியிருக்கக்கூடிய வெஜிடபிள் ஃபோர்சிங். ஓகேவா? நீங்கள் இந்த ஜோதிகா படம் ஒன்று வரும், 36 வயது நிலைன்னு. ஸோ அப்போ அதில் அந்த கான்செப்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டு மாடி வெஜிடபிள் ஃபோர்சிங் தான் சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ ஆர்கானிக் ஃப்ரூட்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் ஆர் பாலி ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இட் இஸ் எ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கவர்டு வித் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் டு க்ரோ க்ராப்ஸ்.
under partially or fully controlled environmental conditions to get optimum growth and productivity. It is the fastest growing sector in the agriculture worldwide. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா க்ரீன் ஹவுஸ் ஒரு பாலி ஹவுஸ் அப்படிங்கிறது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கவர்டு வித் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஒரு பாலித்தீன் பேக்கோ அல்ல அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட்டோ அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஒளி ஊடுருவக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டு என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ஹவுஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரோ அண்டர் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி கண்ட்ரோல்டு என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். அப்போ என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பார்ஷியலி ஆர் ஃபுல்லி என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல்டாக கொடுக்குறோம். அப்போ லைட் இன்டென்சிட்டியாக இவ்வளோ தான் இருக்கணும், ஏரேஷனாக அது இவ்வளோ தான் இருக்கணும், டெம்பரேச்சர் இவ்வளோ தான் இருக்கணும், உள்ள மாய்ஸ்சர் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த க்ரீன் ஹவுஸுக்குள்ளார இதெல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணப்படும், ரைட்டா. தென் இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர் இன் த அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு வைடு. ஸோ அப்போ விவசாயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தா க்ரீன் ஹவுஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ். இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு கண்டினியூஸ்லி. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா க்ரீன் ஹவுஸில் வந்து நம்ம பட்டிங் அல்லது வெஜிடேட்டிவ் க்ரோத் பண்ணுவோம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அப்போ ஸ்டெம் கட்டிங் மூலமாகவோ அல்லது லீஃப் கட்டிங்ஸ் மூலமாகவோ அல்லது செல்ஃப் பாலினேட்டட் மூலமாகவோ என்ன பண்ணுவாங்க, பிளான்ட்ஸை வந்து ஒரு அப்போ 100% அதே பேரண்ட் பிளான்ட் மாதிரியே வளர்க்குறது தான் வந்து டிசீஸ் ஃப்ரீ. அப்போ ஒரு டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட் இருக்குதுன்னா அதிலேருந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அதுலேருந்து குச்சை உடிச்சு வைக்கக்கூடியது ஸ்டெம் கட்டிங்கோ லீஃப் கட்டிங்கோ வைக்கும்போது அது நமக்கு எப்படி தான் இருக்கும், பேரண்ட் பிளான்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 100% இருக்கும். அப்போ இது டிசீஸ் ஃப்ரீனா அப்போ இந்த பிளான்ட் என்னவாக தான் இருக்கும், டிசீஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். சேமஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே பண்ணுறோம் அப்படின்னா அங்கே செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய போலன் கிரைனை அதே ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பிஸ்டிலுக்கு அனுப்புறது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், செல்ஃப் பாலினேட் பண்ண முடியும். அப்போயும் அந்த பேரண்டல் கேரக்டர் என்ன ஆகும், சஸ்டெயின் ஆகிட்டே வரும், ரைட்டா. ஸோ அப்போ அதை தான் வந்து டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் இஸ் வெரி லெஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம மண்ணில் வச்சு செடியை வளர்க்குறதில்ல, இங்கே என்ன பண்ணுறோம், தொட்டிகளில் வச்சு வளர்க்குறோம், இல்லைன்னா ஸ்மால் ஸ்கேல்ஸில் அதாவது பெட்டிங் மாதிரி போட்டு அதில் வளர்க்குறோம். ஸோ அப்போ அதில் போடக்கூடிய அல்லது அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்லுவோம், நீர் பாய்ச்சறது, இரிகேஷன் அல்லது தண்ணி பாய்ச்சறது அல்லது வாட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, ரைட்டா. அடுத்து ஈல்டு இஸ் வெரி ஹை கம்பேர்டு டு அவுட்டோர் கல்டிவேஷன். ஸோ இப்போ இங்கே ஈல்டு அப்படின்னு எடுக்கும்போது அவுட்டோர் கல்டிவேஷனை விட இங்கே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆப்டிமம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஆப்டிமம் என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது, ரெகுலர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அவுட்டரில் என்ன கிடையாது, ஒரு நாளைக்கு காற்று வேகமாக அடிக்கும், டெம்பரேச்சர் ஒரு நாளைக்கு குறைவாக இருக்கும், இன்னொரு நாள் அதிகமாக இருக்கும், மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கலாம் கம்மியாகலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி அவுட்டரில் வந்து பார்த்தோன்னா என்வரான்மெண்ட்டை கண்ட்ரோல்லாம் இல்லாது, அது அன்கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டு, நேச்சுரல் என்வரான்மெண்ட்டு. ஆனால் க்ரீன் ஹவுஸில் எப்படி இருக்கும், கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட். டெம்பரேச்சர்னால் இவ்வளோ தான் இருக்குன்னா எல்லா நாளும் அவ்வளோ தான் வச்சுருப்பாங்க, ஏரேஷனாக இவ்வளோ தான் இருக்கும், மாய்ஸ்சராக இவ்வளோ தான் இருக்கும், லைட் இன்டென்சிட்டியாக இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட் வரதுனால ஸோ இங்கே ஈல்டிங் அப்படிங்கிறது அவுட்டோர் என்வரான்மெண்ட்டை விட இங்கே அதிகம் கிடைக்கும். தென் லிமிட்டெட் பெஸ்டிசைட் இஸ் நீடட். ஸோ பூச்சிகளினுடைய தொந்தரவும் இதில் கிடையாது. ஏன்னா க்ரீன் ஹவுஸ் எல்லாம் வந்து கவர்டாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து இன்செக்ட்ஸ் வர்றதை அலோவ் பண்ண மாட்டாங்க, ரைட்டாக. ஸோ அப்போ அதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லிகள் தெளிப்பது குறைக்கப்படுது. அடுத்து இட் ப்ரொடெக்ட்ஸ் பிளான்ட் ஃப்ரம் அன்சர்டன் வெதர். ஸோ அப்போ அன்சர்டன் வெதர்ஸில் வந்து பார்த்தோன்னா பாதுகாக்கலாம். ஸோ அப்போ அன்சர்டன் வெதர்னா என்னது, திடீர்னு புயல் அடிக்கிறது, காற்று அடிச்சிச்சுன்னா என்ன ஆகும், எல்லா செடியும் அவுட்டோரில் இருக்கிறது பூரா சாஞ்சு போயிடும். ஆனால் க்ரீன் ஹவுஸில் என்ன ஆகிறதில்ல, சாயறதில்ல. ஏன்னா இட் இஸ் கவர்டு வித் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், வெளியில் கவர் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ அதிகமான மழை பெய்யுது, செடி ஒடிஞ்சு போயிடும், பூவெல்லாம் கொட்டி போயிடும். ஆனால் இங்கே என்ன ஆகிறதில்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதில்ல. ஸோ இப்போ ப்ரொடெக்ட்ஸ் பிளான்ட்ஸ் ஃப்ரம் அன்சர்டன் வெதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங், ரைட்டாக. பாருங்கள் எல்லாமே ஸ்ட்ரக்சரலாக ஃப்ரேம் போட்டு, அதாவது ஆங்கிள் அண்ட் ஃப்ரேம் போட்டு பயங்கர செட்டப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஏரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஃபார்மிங்கும் தகுந்த டெம்பரேச்சர் கொடுப்பாங்க, ரைட்டாக. ஸோ அப்போ அதனால் அங்கே ஈல்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரிகல்ச்சர் ஆர் ஃப்ளவர் ஃபார்மிங். இப்போ ஒசூர் பக்கம் போனீங்க அப்படின்னா ரோஸ் செடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர விளைச்சலாக இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் ஃப்ளவர் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ளோரிகல்ச்சர். ஸோ ஃப்ளோரிகல்ச்சர் இஸ் த ஆர்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அண்ட் கார்டன் ஃபார் பியூட்டி ஆர் ஃப்ளவரிஸ்ட்ரி. ஸோ இப்போ இங்கே ஒன்று அழகுக்காகவும் பூக்களுக்காகவும் வளர்க்குறது தான் இந்த செடிங்க எல்லாமே. இட் இஸ் கன்சர்ன்ட் வித் க்ரோயிங் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ், கட் ஃப்ளவர்ஸ், பெட்டிங் பிளான்ட்ஸு, foliage potted plants, arboriculture trees, tough grass for beautification, and value added products like essential oils, pharmaceutical
and nutraceutical compounds. Example, geraniums, pelargonium, busy lilies, impatiens, chrysanthemum and petunia. ஸோ இப்போ ஃப்ளோரிகல்ச்சரில் என்ன பண்ணுறாங்க, கன்சர்ன்ட் வித் க்ரோயிங் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸை வளர்க்குறது. கட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பொக்கேஸில் கொடுக்குறோம் இல்லையா, அது பெட்டிங் பிளான்ட்ஸு. ஃபோலியேஜ் பாட்டட் பிளான்ட்ஸ். ஃபோலியேஜஸ்னால் அந்த லீஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசைன்டாக இருக்கும். ஃபர்ன்ஸு, பெரனிகள்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான பிளான்ட்ஸு. ஜிம்னோஸ்பம் பிளான்ட்ஸு. ஸோ இப்போ இதை தான் ஃபோலியேஜ் பாட்டட் பிளான்ட்ஸ், தொட்டியில் வச்சு அழகழகாக அந்த லீஃப்காகவே வளர்க்குறது, ரைட்டா. ஸோ ஆர்போரிகல்ச்சர் ட்ரீஸு. ட்ரீஸ் அப்படின்னா இப்போ போன்சை ட்ரீஸ்லாம் இருக்கும், அக்வாபானிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆர்போரிகல்ச்சர் ட்ரீஸு. கிராஸு ஃபார் பியூட்டிஃபிகேஷன். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸு. ஸோ இப்போ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வெறும் ஃப்ளவர்ஸுக்காக மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து பை ப்ராடக்ட்ஸ். இப்போ ஃப்ளவர்ஸ், இப்போ மல்லிகைப்பூ இருக்குன்னா மல்லிகைப்பூ சென்ட்டு தயாரிக்கிறதுக்கான எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறோம். ரோஸ்லேருந்து ரோஸ் ஆயில் எடுக்கிறோம், பன்னீர் எடுக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசிட்டிக்கல் அண்டு நியூட்ரசிட்டிக்கல் காம்பவுண்ட்ஸ் அதெல்லாம் எடுக்கிறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம், ரோஜா தோட்டம், ரைட்டா. ஸோ இப்போ இதுவும் வந்து பார்த்தோன்னா எங்கள் க்ரீன் ஹவுஸில் தான் வச்சு வளர்த்துட்ருக்குறாங்க, ரைட்டா. தென் நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இப்போ ஃப்ளவர்ஸ்னுடைய யூசஸ்னு எடுத்தோம்னா ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டெக்கரேஷன் பர்பஸ். தே ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பர்சனல் நீட்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் அண்ட் செரமோனியல் ஆஃபரிங்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் இங்கெல்லாம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். எங்கள் பர்சனல் நீட்ஸ் தனிப்பட்ட விதமாகவோ அல்லது ரிலீஜியஸ் மதம் சார்ந்த விஷயங்களுக்கோ அல்லது செரமோனியல் ஆஃபரிங்ஸுக்கோ, விழாக்களுக்கு அப்புறம் சடங்குகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் தான் அதிகம் பயன்படுத்துகிறோம், ரைட்டா. ஸோ இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது கல்ச்சுரலாகவும் சரி ஆர்னமெண்டலாகவும் சரி நிறைய விஷயங்களில் லிங்க் ஆகக்கூடியது. இந்த இம்பார்ட் கலர் அண்ட் பியூட்டி டு த கார்டன். ஸோ இப்போ கார்டனில் வந்து பார்த்தோன்னா அதனுடைய கலர் அண்டு பியூட்டி. ஸோ இப்போ அதுக்காக தான் மேக்ஸிமம் அந்த விலையை. தி இன்க்ரீஸ் கண்ட்ரிஸ் எக்கனாமி. ஸோ இப்போ இந்த ஃப்ளோரிகல்ச்சர் அப்படிங்கிறது தி இன்க்ரீஸஸ் த கண்ட்ரிஸ் எக்கனாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் சற்றே உயர்த்தக்கூடிய விஷயமாக தான் இந்த ஃப்ளோரிகல்ச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா இப்போ வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது அந்த டேஸ்க்குலாம் வந்து பார்த்தோம்னா ஒசூர்லேருந்து ரோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரிகல்ச்சர் வந்து அதிக அளவு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா மல்லிகைப்பூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ஜாஸ்மின் ஆயில் எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஜாஸ்மின் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு 100 ml, வெறும் 100 ml எடுக்கணும். 100 ml 10 ml. ஸோ குறைஞ்ச எம்எல் அந்த மல்லிகைப்பூவிலேருந்து அந்த எசன்ஸ் எடுக்கணும், ஆயில் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கிலோ பூ தேவைப்படும், ரைட்டா. ஸோ அப்போ அவ்வளோ பூவில் இருந்து தான் என்ன கிடைக்கும், நமக்கு அந்த கொஞ்சோண்டு ஆயில் கிடைக்கும். அப்படின்னா அதனுடைய விலை எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். 1 ml வந்து 1000 rupees கொடுப்பாங்க. வெறும் 1 ml 1000 rupees. ஒரு சொட்டு தான் 1 ml வரும். ஸோ அப்போ அது வந்து பார்த்தோன்னா 1000 ரூபாய்க்கு வைக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரீஸினுடைய எக்கனாமிஸையும் என்ன பண்ணும், அதிகப்படுத்தும், ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். இப்போ லேண்ட்ஸ்கேப் கார்டனிங்னா முன்னே சொன்னோம் அந்த கார்டன், அதாவது நம்ம பிளைன்ஸில் இருக்கக்கூடிய கார்டனிங்ஸ். இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா முன்னால் பெரிய புல் தர வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு மலை மாற வச்சு அதில் வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்துகிட்ருக்கோம். செடிகள் வந்து ப்ரூமிங் பண்ணியிருப்பாங்க. வாத்து மாதிரியோ, மிக்கி மவுஸ் மாதிரியோ, எலிஃபெண்ட் மாதிரியோ, கரடி மாதிரியோ என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரூமிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா லேண்ட்ஸ்கேப் கார்டனிங்னு சொல்லுவோம். ஸோ லேண்ட்ஸ்கேப் ஹார்டிகல்ச்சர் இஸ் த ஸ்டடி ஆஃப் டிசைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் லேண்ட்ஸ்கேப்ஸ் இன் ஹோம்ஸ், பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் அண்ட் பப்ளிக் ஏரியாஸ் டு இமிட்டேட் நேச்சுரல் சீனரி. ஸோ அப்போ நேச்சுரல் சீனரிஸை இமிட்டேட் பண்ணுற விதமாக பண்ணுறது தான் இந்த லேண்ட்ஸ்கேப் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு கரடி வந்து கை கொடுத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்களே. ஸோ இது ஒரு செடி தான் ஆக்சுவலாக. அந்த செடியவே எப்படி ப்ரூமிங் பண்ணியிருக்காங்க, நல்லா அடர்ந்து வர்ற செடியில் ஸோ ப்ரூமிங் பண்ணுறது கரடி மாதிரி, மிக்கி மவுஸ் மாதிரி, எலிஃபெண்ட் மாதிரி. இப்போ ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரிலாம் நிறைய செய்வாங்க, ரைட்டா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனரிங், அதாவது பயோ மேனரிங் சொல்லுவோம், உயிரி உரம் இல்லையா. ஸோ குப்பை உரம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் பயோ மேனரிங். ஆர்கானிக் மேனர்ஸ் ஆர் ப்ரீடாமினென்ட்லி டெரைவ்டு ஃப்ரம் பிளான்ட் டெப்ரிஸ், அனிமல் ஃபீசஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். They make the soil fertile by adding nutrients like nitrogen. Few of them are listed below. ஸோ இப்போ ஆர்கானிக் மேனர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்பை உரம்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தோன்னா ப்ரீடாமினென்ட்லி டெரைவ்டு ஃப்ரம் பிளான்ட் டெப்ரிஸ்.
பிளான்ட் டெப்ரிஸ் அப்படின்னா இறந்து போன தாவர பாகங்கள், கீழே உதிரக்கூடிய இலைகள், உடைஞ்சு விழக்கூடிய ஸ்டெம்ஸு, அழுகி போகக்கூடிய செடி, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா பிளான்ட் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனிமல் ஃபீசஸ், அனிமல்ஸ்னுடைய கழிவுகள், அதை தான் அனிமல் ஃபீசஸ் அண்டு மைக்ரோப்ஸ், இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் மேனர்ஸாக பயன்படுது. They make the soil fertile by adding nutrients like nitrogen. Few of them are listed below. சில விஷயங்கள் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அனிமல் மேனர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபீசஸ் அண்ட் யூரின் ஃப்ரம் லைவ் ஸ்டாக்ஸ் லைக் கேட்டில், ஹார்சஸ், பிக்ஸு, ஷீப்பு, சிக்கன்ஸு, டர்க்கீஸ், ரேபிட்ஸ் எக்ஸெட்ரா. மேனர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ அனிமல் மேனர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபீசஸ் அண்டு யூரின்ஸ், இது ரெண்டும் தான் வந்து பார்த்தோன்னா எதனுடைய கேட்டில்ஸ்னுடைய ஃபீசஸ் அண்டு அதனுடைய யூரின்ஸ், இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அனிமல் மேனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைவ் ஸ்டாக்ஸ் லைவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கேட்டில்ஸ், எது கேட்டில்ஸ்னால் ஆடு, மாடு, இதெல்லாமே தான் வந்து கேட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்சஸ், பிக்கு, ஷீப்பு, சிக்கனு, டர்க்கீஸ், ரேபிட்ஸ், ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய லைஃப் ஸ்டாக்ஸ், ரைட்டா. தென் இதில் ஃபார்ம்யார்ட் மேனர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபார்ம்யார்ட் மேனர் அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு எடுக்கிறது. இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேட்டில், டங்கு, யூரின், லிட்டர் மெட்டீரியல் அண்ட் அதர் டைரி வேஸ்டஸ். On an average, well-decomposed farmyard manure contains 0.5% nitrogen, 0.2% available phosphate and 0.5% available potash. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் கட்டாந்தரைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடு மாடு கட்டி வைக்கிறோமே, ஸோ அங்கேருந்து எடுக்கக்கூடிய மேனர்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா என்னென்ன இருக்கும், கட்டாந்தரையில் என்னென்ன இருக்கும், அது போடக்கூடிய சாணி இருக்கும், யூரின் இருக்கும், அப்புறம் நம்ம போடக்கூடிய லிட்டர் மெட்டீரியல் நம்ம தீவனம் போட்டிருப்போம் இல்லையா, அது எல்லாமே அந்த யூரின் ஃபீஸஸோடு கலந்து மக்கி மக்காமல் குப்பையாக கிடக்கும். ஸோ இப்போ அதை தான் ஃபார்ம்யார்ட் மேனர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஃபார்ம்யார்ட் மேனர்ஸில் வந்து பார்த்தோன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, கண்டெய்ன்ஸ் 0.5% நைட்ரஜன் சத்து இருக்கக்கூடிய உரம் இருக்குது, நைட்ரஜன் சத்து இருக்குது, 0.2% பாஸ்பேட்டு, 0.5% பொட்டாஷ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெறும் கட்டாந்தரையில் இருக்கக்கூடிய குப்பையிலே இருக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட என்பிகே அப்படின்னு சொல்லுவோம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் உரமாக ஒரு மூட்டை வாங்கினீங்கன்னா எவ்வளோ விற்கிது, அதே கட்டாந்தரையில் நம்ம கூட்டி எழுற அந்த குப்பைகளில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டீகம்போஸ்டு ஃபார்ம்யார்ட் மேனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கக்கூடிய குப்பைங்க. ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய அளவு தான். அப்போ நம்ம வருஷம் பூரா இதிலேருந்து எடுத்துகிட்ருக்குறோம் அப்படின்னா நம்ம தோட்டம் வச்சுருந்தோம்னா அதுக்கு தேவையான உரம் என்பிகே, நைட்ரஜன் சத்து, பாஸ்பரஸ் சத்து, பொட்டாசியம் சத்து மூணுமே கிடச்சிரும், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷீப் அண்டு கோட் மேனர், ஆடு அதாவது செம்மறி ஆடு, கோட்டு நம்ம வெள்ளாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இது ரெண்டும். இட் கண்டெய்ன்ஸ் ஹையர் நியூட்ரியன்ஸ் தென் ஃபார்ம்யார்ட் மேனர். இட் கண்டெய்ன்ஸ் 3% நைட்ரஜன், 1% பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அண்ட் 2% பொட்டாசியம் ஆக்சைடு. ஸோ இப்போ செம்மறி ஆடுலேயும் வெள்ளாடு வளர்க்குறதுலேயும் வந்து பார்த்தோன்னா அந்த ஆட்டாம்புழுக்க அந்த யூரின் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை கண்டென்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதில் 3% நைட்ரஜனும், 1% பாஸ்பரஸ், 2% பொட்டாசியமும் இருக்குது, சரியா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான சத்துக்களை நம்ம வீட்டிலேயே பெறக்கூடியது. இயற்கை விவசாயத்தில் இதெல்லாம் முக்கியமான வகை. அடுத்து வந்து பார்த்தோன்னா கம்போஸ்ட் இஸ் a soil conditioner as well as a fertilizer that is rich in nutrients. It is produced by natural decomposition of organic matter such as crop residues, animal wastes, food waste, industrial and municipal wastes by microorganisms under controlled conditions. ஸோ கம்போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா குப்பைங்களும், ஸோ இப்போ ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, அப்புறம் ஃபார்ம்யார்ட் மேனர்ஸு, ஸோ இது எல்லாமே கலந்து எல்லாமே என்னவாக மாறிடும் அப்படின்னா ஒரு குப்பையாக மாற்றுறது, கம்போஸ்ட்டாக மாற்றுறது, ரைட்டா. ஸோ இப்போ இந்த கம்போஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ பொதுவாக இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஊரில் வந்து குப்பை அள்ளுற வண்டியை வந்து பார்த்தோன்னா டீக்ரேடபிள், நான் டீக்ரேடபிள், மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு 2 பக்கெட்டில் வாங்குறாங்க. அப்போ இந்த மக்கும் குப்பையெல்லாம் எங்கே கொண்டுட்டு போவாங்க, இந்த கம்போஸ்டிங்கு தான் கொண்டுட்டு போவாங்க. உரக்குழியில் கொண்டு போட்டுருவாங்க. அங்கே வந்து அது என்ன ஆகிட்டு இருக்கும், மக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்புழு உரம், இல்லைன்னா சில மைக்ரோப்ஸ் இருக்குது, அந்த குப்பைகளை மக்க வைக்கக்கூடிய மைக்ரோப்ஸ், அந்த சில பாக்டீரியாக்கள், ஃபஞ்சை ஸ்போர்ஸ் போடையில் அந்த குப்பை என்னாகும், ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகி அப்படியே நல்ல உரமாக மாறி நிற்கும். ஸோ அதை தான் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. தென் க்ரீன் மேனர். ஸோ க்ரீன் மேனர் அப்படிங்கிறது பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பசுந்தாள் உரம்னா நம்ம வயலில் என்ன பண்ணுவோம், அடி உரம், தலை உரம்னு போடுவோம், ரைட்டா. வயலில் ஓட்டுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவோம், தண்ணி பாய்ச்சிட்டு அதில் இந்த கொழிஞ்சி தலை, சனப்பை இதெல்லாம் போட்டு நம்ம உழவு ஓட்டுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் க்ரீன் மேனர்ஸ்.
So green manure is obtained by collection and decomposition of green leaves, twigs of trees, field bunds, etc. Green manure improves soil structure, increases water holding capacity, and it decreases soil loss by erosion. It also helps in reclamation of alkaline soils and reduces weed proliferation. It is a manure obtained from undecomposed green material derived from leguminous plants. Example, sun hemp, Grotularia gentiana, சனப்பன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அடுத்து டைன்ஷா, செஸ்பேனியா அக்யூலேட்டா, எது அவத்துக்கீரை, இந்த செடிங்க செஸ்பேனியா ஸ்பீசியோஸா, எல்லாம் அவத்துக்கீரை வகை தான், ரைட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் மேனர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எதுக்காக அதில் போடுறோம் அப்படின்னா, நிலத்தில் போடுறோம் அப்படின்னா, இட் இம்ப்ரூவ் சாயில் ஸ்ட்ரக்சர். சாயில் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சாயிலினுடைய தன்மையை மாற்றக்கூடியது, சாயிலினுடைய அந்த வடிவத்தை மாற்றக்கூடியது. அப்படின்னா ஏரேஷன்ஸை அதிகப்படுத்தும், மண்ணில் காற்றோட்டத்தை அதிகப்படுத்தும், நீரானது மேலே தேங்கி இருக்காமல் மண்ணுக்குள்ளார ஈஸியாக போகிறதுக்கான வழிவகை செய்யக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, தண்ணி சீக்கிரம் ஆவியாகி போகாமல் சூரிய வெளிச்சத்தில் டிரான்ஸ்பிரேட் ஆகாமல் எவாப்ரேட் ஆகாமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த க்ரீன் லீவ்ஸு. அப்புறம் இந்த மேலே போட்டிருக்க இந்த குப்பைங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ரெடியூசஸ் வீடு ப்ராலிஃபரேஷன். இப்போ ஒரு வீடு களைச்செடி வளரணும் அப்படின்னா, மண்ணுக்குள்ளே வந்து வளரணும்னா அதுக்கு சன்லைட் இருந்தால் தான் வளரும். ஆனால் நம்ம இந்த மாதிரி பசுந்தாள் க்ரீன் லீவ்ஸை போட்டு நம்ம உழவோட்டும் போது இதெல்லாம் மண்ணுக்கு மேலே இருக்கிறதுனால, இல்லை மண்ணோட கலந்துருக்கிறதுனால இது என்ன பண்ணும், அந்த மண்ணுக்கு மேலே ஒரு நிழல் படிஞ்ச மாதிரி பண்ணிடும், ரைட்டா. ஸோ அப்போ மேலே அந்த பசுந்தாள் தான் இருக்குது அப்படின்னா அது கீழே சன்லைட்டு போகாதனால அங்கே என்ன வளராது, களைச்செடி வளராது, வீட்ஸ் எதுவுமே வளராது. ஸோ அப்போ அதுதான் இட் ரெடியூஸ் வீட்ஸ் ப்ராலிஃபரேஷன். இட்ஸ் எ மேனர் அப்டைன்டு ஃப்ரம் அன்டீகம்போஸ்டு க்ரீன் மெட்டீரியல். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா இந்த டீகம்போஸ் ஆகாத இந்த மெட்டீரியல்லேருந்து அது தனக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கூட எடுத்துக்கும். இதில் லெகுமினஸ் பிளான்ட்ஸ். இப்போ லெகுமினஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா லெக்யூம் டைப் ஃப்ரூட்டு, கடலை செடி, அப்புறம் அகத்துக்கீரை செடி, அவரைக்காய் செடி, சனப்பை, கொழிஞ்சி, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதை அப்படியே கொண்டு நம்ம நிலத்தில் போடுறது மூலமாக அந்த வேர் முடிச்சுகளில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ், அந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணும், வளிமண்டலத்தில் அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை சாயிலில் இழுத்து கொடுக்கும். அப்போ சாயிலுக்கு வரும்போது அது பிளான்ட்டுக்கு தேவையான அமோனியா சத்தாக மாறி பிளான்ட்டுக்கு கிடைக்கும், ரைட்டா. ஸோ அப்போ அதனால தான் இந்த க்ரீன் மேனர்ஸ் போடுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ், உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோ ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் தட் கண்டெயின் லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் விச் when applied to seeds, plant surfaces or soil colonize the rhizosphere or the interior of the plant and promote growth by increasing the supply or availability of primary nutrients to the host plant. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாவரங்களுக்கு தேவையான அந்த சர்ஃபேஸ், பிளான்ட் சர்ஃபேஸஸை அதிகப்படுத்துகிறாங்க, விதை வளர்கிறதுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்குறாங்க. காலனிஸ் த ரைசோஸ்பியர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ரைசோஸ்பியர் அப்படின்னா அந்த வேர் இருக்கக்கூடிய பகுதியை அதிகப்படுத்துறது மூலமாக அதிகமான காற்று, அதிகமான நீரை அப்டேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கும், ரைட்டா. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உயிரி உரங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா என்னவும் இருக்கலாம், மைக்ரோப்ஸும் இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கை இருக்கலாம், ரைட்டா. ஸோ அப்போ அதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம ரா மெட்டீரியலாகவும் கொடுக்கலாம் அல்லது கம்போஸ்டாகவும் கொடுக்கலாம். ஸோ இது பயோ ஃபெர்டிலைசர்ஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரைசோபியம். முன்ன சொன்னோம் இல்லையா, அந்த பசுந்தாள் உரம் க்ரீன் மேனர்ஸில் வந்து லெகும் பிளான்ட்டு, கடலை, சனப்பை, கொழிஞ்சி, அதனுடைய ரூட் நாடுல்ஸில் தான் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த பாக்டீரியா தான் இந்த ரைசோபியம் பாக்டீரியா. ஸோ ரைசோபியம் இஸ் a soil bacterium that colonize the roots of leguminous plants to form root nodules. வேர் முடிச்சுகளை உண்டு பண்ணும். The bacteria fix atmospheric nitrogen and convert them to ammonia. ஸோ இப்போ இது என்ன பண்ணும், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை உறிஞ்சி அது பிளான்ட்டுக்கு அமோனியாவாக மாற்றி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் நாடுல். இது வந்து மேபி கடலை செடியாக இருக்கலாம், இல்லை சனப்பை, கொழிஞ்சியாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த வேரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முடிச்சுகள் தெரியுது இல்லையா. ஸோ இப்போ இந்த முடிச்சுகள் தெரியுது இல்லையா, அந்த முடிச்சுகள் தான் வந்து பார்த்தோன்னா ரூட் நாடுல்ஸ்னு சொல்லுவோம். அதுக்குள்ளார தான் யார் இருப்பா, இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைசோபியம் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் பேக்கெட்டாகவே கிடைக்கும், நம்ம உரக்கடையில் கிடைக்கும், ரைட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஸ்போர்ஸ், இந்த பாக்டீரியல் ஸ்போர்ஸ் தான் இந்த ரைசோபியம் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இப்போ இதை மண்ணுக்கு கொடுக்கறது மூலமாக இந்த பாக்டீரியா வந்து மண்ணில் வளர்ந்து அது அந்த பிளான்ட்டில் ரூட் நாடுல்ஸாக ஃபார்ம் பண்ணி அந்த மண்ணுக்கு நைட்ரஜன் சத்தை உறிஞ்சி கொடுக்கக்கூடியவங்க.
அடுத்து அசோஸ்பைரிலம். ஸோ இப்போ இது வந்து இன்னொரு வகை பாக்டீரியா. ஸோ அசோஸ்பைரிலம் பாக்டீரியா ஹேஸ் த அபிலிட்டி டு யூஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் திஸ் நியூட்ரியன்ட் டு த கிராப் பிளான்ஸ். இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய இன்னொரு வகை பாக்டீரியா. இட் இஸ் இனாக்குலேட்டட் ஆன் மெய்ஸ், பார்லி, ஓட்ஸு அண்டு சொர்க்கம் கிராப்ஸு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான பிளான்ஸுக்கு இந்த அசோஸ்பைரிலம் போடுறாங்க அப்படின்னா நம்ம மெய்ஸ், சோளம், பார்லி, ஓட்ஸு, அப்புறம் மக்காச்சோளம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த அசோஸ்பைரிலம் கொடுக்குறாங்க. இட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் சீரியல்ஸ். ஸோ பருப்பு வகைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 to 20% ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துது. மில்லட்ஸ், தானியங்களில் வந்து பார்த்தோன்னா 30% இன்க்ரீஸ் பண்ணுது. அண்டு ஃபாடர்ஸ் பை ஓவர், அதாவது தீவனத்தில் வந்து பார்த்தோன்னா 50% அதிகப்படுத்துது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அசோஸ்பைரிலத்தினுடைய வேலை. ஸோ இப்போ இந்த பாக்டீரியா தான் வந்து பார்த்தோன்னா அசோஸ்பைரிலம் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இதனுடைய ஸ்போர்ஸ் கிடைக்கிறத இந்த அசோஸ்பைரிலம் பயோஃபெர்டிலைசர் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பாருங்கள், மக்காச்சோளத்துக்கு போடலாம், கம்புக்கு போடலாம், தானியத்துக்கு போடலாம். ரைட்டா, இதில் காட்டன்ஸுக்கு கூட கொடுத்துருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். வெஜிடபிள்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துகிறாங்க. ரைட்டாக, தானியங்களில், பருப்பு வகையில், தீவனத்தில், இது எல்லாத்துலேயுமே. அடுத்து வந்து பார்த்தோன்னா அசிட்டோபாக்டர். ஸோ இப்போ இவங்களும் வந்து பார்த்தோன்னா யார் தான், அந்த பயோஃபெர்டிலைசர்ஸ், அந்த அதை என்ன சொல்லுவாங்க, பாக்டீரியா தான். இவங்களும் மண்ணில் இருக்கக்கூடியது தான். அப்ளிகேஷன் ஆஃப் அசிட்டோபாக்டர் பாக்டீரியா ஹஸ் பின் ஃபவுண்ட் டு இன்க்ரீஸ் த yield ஆஃப் wheat, rice, maize and sorghum. Apart from nitrogen fixation, these organisms are capable of producing antifungal and antibacterial compounds. ஸோ இப்போ இந்த அசிட்டோபாக்டர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் த yield ஆஃப் கோதுமை, நெல், மக்காச்சோளம், சோளம், இதுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஈல்டு அதிகப்படுத்துகிறாங்க. எப்படி அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஆன்டிஃபங்கல் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் காம்பவுண்ட்ஸு. ஸோ இப்போ பூஞ்சைகளுக்கு எதிராகவும் ஆன்டி பாக்டீரியல், சில நோயை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு எதிராகவும் இந்த மருந்து வேலை செய்கிறதுனால தாவரங்களில் பூஞ்சாங்கொல்லி மருந்தாக இதை தெளிக்கலாம், பாக்டீரியா கொல்லி எதிர்ப்பு மருந்தாக இதை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், தாவரங்களில் ஈல்டிங் அதிகப்படுத்தலாம். ஸோ இப்போ இதுதான் மைக்ரோரைசல் பயோஃபெர்டிலைசர். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வித்தவுட் மைக்ரோரைசல் ஃபஞ்சை, வித் மைக்ரோரைசல் ஃபஞ்சை. இப்போ இதில் டிஃப்ரென்சஸ் தெரியும் உங்களுக்கு, மைக்ரோரைசா அப்படிங்கிறது. ரைட்டா, இவங்க தான் வந்து இந்த அசிட்டோபாக்டர் வந்து அதில் இருப்பாங்க, மைக்ரோரைசல் காலனிஸை உருவாக்குவாங்க. ரைட்டா, நெக்ஸ்ட்டு தான் மைக்ரோரைசா. மைக்கோனா ஃபஞ்சைன்னு அர்த்தம், ரைசானா ரூட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன மீனிங்கு, ஃபஞ்சைக்கும் ஹையர் பிளான்ட்ஸுடைய ரூட்டுக்கும் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த மைக்ரோரைசா. These fungi has symbiotic association with the roots of vascular plants, அதாவது ஹையர் பிளான்ட்ஸ் லைக் ஜிம்னோஸ்பெர்ம், டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். They increase the uptake of phosphorus. எக்ஸாம்பிள் சிட்ரஸ், பப்பாயாவில் வந்து பார்த்தோன்னா மண்ணில் வந்து பாஸ்பரஸ் சத்தை அதிகப்படுத்தக்கூடியது இந்த மைக்ரோரைசா, அதாவது ஃபஞ்சை. ரைட்டா, இவங்க எங்கே இருப்பாங்கன்னா அந்த சிட்ரஸ் பிளான்ட்டு, பப்பாயா பிளான்ட்டினுடைய வேறு பகுதிகளில் வேரை சுற்றி வளருவாங்க. இல்லை அப்படின்னா எண்டோ மைக்ரோரைசான்னு சொல்லுவோம், வேருக்கு உள்ளேயும் வாழ்வாங்க. ஸோ அப்போ ஃபங்கல் உள்ளே வாழ்ந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், அது உயிர் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மண்ணிலேருந்து பாஸ்பரஸ் சத்தை அதிகம் எடுப்பாங்க. ஸோ அப்போ அது தாவரத்துக்கும் சேர்ந்து போகும். இவங்க வந்து சிம்பயாட்டிக். ஸோ அப்போ அந்த தாவரத்தினுடைய வேர் வந்து ஃபங்கை வளர்கிறதுக்கு, அதாவது இந்த மைக்ரோரைசா வளர்கிறதுக்கு இடத்த கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு வாடகையாக அவங்க என்ன பண்ணுவாங்க, சாயிலிருந்து மினரல்ஸை அப்டேக் பண்ணி தருவாங்க. ரைட்டா, அடுத்து வந்து பார்த்தோன்னா அசோலா அப்படின்னு சொல்லுவோம். அசோலா அப்படிங்கிறது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் ஃபர்னு. ஸோ பெரனின்னு சொல்லுவோம், டெரிடோஃபைட்டிக் பிளான்ட்டு. தண்ணியில் வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடி மாதிரி இருக்கும், 2 இலையாட்டம் இருக்கும், பார்க்குறதுக்கு 4 இலையா, சின்ன ஒரு பூ மாதிரி இருக்கும், சின்னோண்டு பூ மாதிரி இருக்கும். வாய்க்கால் ஃபுல்லாக படர்ந்து அப்படியே தண்ணி ஃபுல்லாக மிதந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் அசோலான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் ஆன் வாட்டர் சர்ஃபேஸ் ஹேவிங் சைனோபாக்டீரியல் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் வித் அனபீனா. ஸோ சைனோபாக்டீரியல் அப்படின்னா இவங்க சைனோபாக்டீரியா எது, ப்ளூ க்ரீன் ஆல்கின்னு சொல்லுவோம், பாசிகள் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த அனபீனா அப்படிங்கிற பாசியை இவங்களோட இருப்பாங்க, அசோசியேஷன் இவங்களோட இருக்கிறாங்க, கூட்டு வாழ்க்கை முறை. இட் இஸ் அ லைவ் ஃப்ளோட்டிங் நைட்ரஜன் ஃபேக்ட்ரி யூஸிங் எனர்ஜி ஃப்ரம் ஃபோட்டோசிந்தசிஸ் டு ஃபிக் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக தான் நம்ம இறந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ இவங்க க்ரீன் கலராக இருக்காங்க, அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு கார்போஹைட்ரேட் கிடச்சிருது. ஸோ அப்போ இதை மற்ற சிந்தசைஸும் போது உருவாகக்கூடிய நைட்ரஜனை அந்த உள்ளே இருக்கக்கூடிய யார், அந்த அசிட்டோபாக்டீரியா, அனபீனா சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு இவங்க தர்றாங்க.
அந்த அனபீனா அவங்களுக்கு அதுக்கு பதிலாக நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசோலா பயோ ஃபெர்டிலைசர்ஸ். இங்கே கொடுத்துருக்கு வந்து அசோலா கிடையாது, இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த அனபீனா அப்படிங்கிற அந்த ஆல்கே பார்ட்டிகல், சைனோபாக்டீரியான்னு சொல்லலாம், ப்ளூ க்ரீன் ஆல்கே அவங்க.